கணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் சுதந்திர தினமாக 79வது ஆண்டு சுதந்திர தினத்தை நாம் அடைந்திருக்கிறோம். இந்த நேரத்தில் ஒவ்வொரு இஸ்லாமியர்களும் தங்களுக்குரிய அந்த மனபாரத்தை, இந்த நாட்டில் நாம் சுதந்திரம் அடைந்திருக்கிறோம், சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகள் கடந்து விட்டது என்பதை கற்பனை செய்வதற்கு பதிலாக இந்த நாட்டில் இஸ்லாமியர்களுக்கு இழைக்கப்படுகிற அநீதிகள், அநியாயங்கள், அக்கிரமங்கள் எவ்வளவு என்பதைத்தான் நமக்கு சிந்தனை கொண்டு வர, சுதந்திரத்தை தான் நாம் அடைந்திருக்கிறோமா என்பதை ஒரு கேள்விக்குறியாக ஆக்கப்பட்டிருக்கிறார். இன்னொரு பக்கத்தில் இந்த சுதந்திரத்திற்காக எத்தகைய இஸ்லாமியர்கள் அன்றைய காலகட்டத்தில் தங்களுடைய சதவீதத்திற்கு மேலாக பாடுபட்டார்களோ, தியாகம் செய்தார்களோ, உடலாலும் பொருளாதாரத்தாலும் அந்த தியாகங்களை செய்திருக்கிறார்களோ, அதையெல்லாம் காலம் போக்கில் கல்வியில் நாம் கவனம் செலுத்தாத காரணத்தினால், விழிப்புணர்வு அடையாத காரணத்தினால் அதுவெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மறக்கடிக்கப்பட்டு, இருட்டடிப்பு செய்யப்பட்டு, மறைக்கப்பட்டு, வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்றைய கால சூழ்நிலைகளில். அது தொடர்ச்சியாக அதை இன்றைக்கும் கூட நிறுத்தாத பாடு இல்லை. ஒவ்வொரு தெருக்களுடைய பெயர்களை மாற்றம் செய்கிறார்கள், ஒவ்வொருவருடைய ரயில்வே ஸ்டேஷனுடைய அந்த பகுதியினுடைய நேரத்தை மாற்றம் செய்கிறார்கள், பள்ளிவாசல் இடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு பக்கத்தில் நடந்து கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கத்தில் இந்த ஜனநாயக நாட்டினுடைய அடிப்படை உரிமையாக இருக்கிற வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறார். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக ஓட் சோரி, ஹேஷ்டாக் ஓட் சோரி, அதாவது நம்முடைய வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது என்கிற இந்த சூழ்நிலை, இந்த பேச்சுக்கள் இந்தியாவையே உலுக்கி போடக்கூடிய அளவிற்கு இத்தகைய அநியாயம் நடந்திருந்தும் தேர்தல் ஆணையம் செய்திருக்கிற அந்த கவனமின்மை மூலமாக உலகத்திற்கே வெளிவந்து அதன் மூலமாக எத்தகைய புரட்சியும் வெடிக்காத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எவ்வளவு பெரிய கேள்விக்குறி இன்றைக்கு எதிர்கட்சியினர் எழுப்பியிருக்கிறார்கள். அதை கூட கவனம் செலுத்த முடியாமல், அதற்கு கூட வாய் திறந்து சரியான முறையில் அதை உரிமையாக கேட்க முடியாமல், ஒரு புரட்சியை வெடிக்க செய்ய முடியாமல் அத்தகைய சூழலை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் தான் நாம் இந்த தினத்துல நாம் யோசிக்க வேண்டியிருக்கிறது. வருங்காலங்களில் நம்முடைய செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய இளைஞர்கள், இந்த வாலிபர்கள், இன்றைய காலகட்டத்தினுடைய வாலிபர்கள் இது குறித்த கவனத்தை செலுத்தியவர்களாக சோசியல் மீடியாக்கள், சினிமா படங்கள் இதையெல்லாம் ஓரங்கட்டி வைத்துவிட்டு அல்லாஹ்விற்காக, இந்த நாட்டிற்காக இரண்டு பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய இளைஞர்களாக இப்போ இருக்கிற இளைஞர்கள் முடிவெடுத்து செயல்படுவார்கள் என்றால் அடுத்த 30 ஆண்டுகள்ல, 50 ஆண்டுகள்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இந்த நாட்டிலே நம்மால் பார்க்க முடியும். ஆனால் அதுதான் கவலைக்கிடமாக இருக்கிறது. இளைஞர்களுடைய நோக்கம், இளைஞர்களுடைய இலக்கு, இளைஞர்களுடைய ஆசை பற்று எதை நோக்கி இருக்கிறது? அதுதான் இன்றைக்கு ஒரு குரூப் உட்கார்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறது. சினிமாக்கள் மூலமாக உங்களுடைய மூளைகளை மலங்கடிக்க செய்கிறார்கள். பாடல்களின் மூலமாக உங்களுடைய மூளையை மலங்கடிக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆபாசம் என்ற பெயரால் உங்களுடைய திசைகளை திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வலைகளில் தான் இன்றைக்கு இளைஞர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்விற்காக அதிலிருந்து மீண்டவர்களாக, அல்லாஹுக்காகவும் இந்த நாட்டிற்காகவும் ஏதாவது ஒரு காரியத்தை செய்யக்கூடியவர்களாக, ஒரு துணிச்சல் உள்ள இளைஞர்களாக நாம் மாற வேண்டும். அதே போல இத்தகைய கெட்ட விஷயங்கள் இஸ்லாமிய சமூகத்திற்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கெல்லாம் தீர்வாக அல்லாஹ் நமக்கு ஃபுஸ்ஸிலத் என்ற அத்தியாயத்துல 35, 34, 35 வசனங்கள் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். வலா யஸ்தவில் ஹஸனத்து வல ஸய்யிஆ, நன்மையும் தீமையும் சமமாகாது. இத்ஃபா பில்லத்தி ஹிய அஹ்ஸன், நன்மை வேறுதான், தீமை வேறுதான். இது பட்டவர்த்தனமாக எல்லோருக்கும் தெரியும். இன்னைக்கு இவங்க பித்தலாட்டம் செய்திருக்கிறது வெளிப்படையாக எல்லோருக்கும் தெரியும். இந்த ஓட்டை திருடி இருக்கிறது, இதுல பித்தலாட்டம் செய்திருக்கிறது, தேர்தல் ஆணையம் செய்திருக்கிற தவறு என்ன என்பதை தெளிவாக நாம் படம் பிடித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். முஸ்லிம்கள் மட்டுமல்ல, நியாயத்தை பேசக்கூடியவர்களுக்கு இது நியாயமாகத்தான் தெரிகிறது. அத்தகைய சூழ்நிலையில நன்மை தீமை சமமாக அதை நாம் பிரித்து பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த தீமையை தடுக்க வேண்டும் என்றால் எந்த காரியத்துல, எந்த முயற்சியில நாம் ஈடுபட வேண்டும் என்று அல்லாஹ் வழியை சொல்லித் தருகிறான். இதுஃபா பில்லத்தி ஹிய அஹ்ஸன், இது ஆகச் சிறந்ததாக இருக்கிறதோ, நன்மையாக இருக்கிறதோ, அந்த நன்மையை கொண்டு இத்தகைய தீமைகளை நீங்கள் தடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படி நீங்க அந்த முயற்சிகளில் ஈடுபட்டீர்கள் என்றால் ஃபஇதல்லதி பைனக வ பைனஹு கஅன்னஹு வலியுன் ஹமீம், எவனுக்கும் உங்களுக்கும் மத்தியில குரோத, வெறுப்பு, எதிர்த்தன்மை இருக்கிறதோ அவன் உங்களுக்கு உற்ற தோழனாக மாறி விடுவான். அத்தகைய ஒரு முயற்சியில் நீங்கள் ஈடுபடுங்கள். ஒரே ஒரு காரியத்தை தான் செய்யணும், நன்மைகளை அதிகமாக செய்யணும். அது உலக அடிப்படையிலாக இருந்தாலும் சரி,
மறுமை நோக்கம் அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட அடிப்படையில் செய்தாக இருந்தாலும் சரி, நன்மையை கொண்டே இந்த தீமைகளை தடுக்க வேண்டும். தீமைக்கு தீமையே தீர்வாக. தீமையை தடுக்கணும்னா நன்மையை செய்யணும். அதுக்கு அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், இத்தகைய பாக்கியம், இத்தகைய காரியத்தினுடைய முயற்சிகள் யாருக்கு தான் பலப்படும் தெரியுமா? வமா யுலக்காஹா இல்லல்லதீன ஸபரு, எவர்கள் பொறுமைசாலிகளாக இருக்கிறார்களோ, சகிப்புத்தன்மை மிக்கவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இது தோதுவாக அமையும். இவர்களை தாண்டி பொறுமை இழக்கக்கூடியவர்கள், பொறுமையை இல்லாதவர்களுக்கு இத்தகைய காரியம் நன்மை மூலமாக தீமையை தடுக்கிற அந்த முயற்சி வீணாகத்தான் போகும். இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் இடத்துல அது மட்டும்தான் இல்லை. ஒரு செல்போனை பிடுங்கி பாருங்க, அவனுடைய கோபம் என்னங்கிறது அப்போ தெரியும். அவங்க விரும்புற அந்த நடிகனை திட்டி பாருங்க, அப்போ கொந்தளிச்சு வரும். ரசூலாவை பத்தி பேசும்போது ஒரு எண்ணம் ஒரு ரியாக்ஷனும் பார்க்க முடியாது. அவனோட ரசிக்கிற அந்த நடிகனை பற்றி சொல்லப்பட்டால் அப்படியே கோபம் கொந்தளித்து வரும். நான் தளபதி ஃபேன் என்று ரோஷம் கொப்பளித்து வரும். இத்தகைய நிலை நோக்கி நாம் பயணிப்போமையானால் அழிவை நோக்கி, சீரழிவை நோக்கி நாம் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். நம்முடைய வாழ்க்கையும் மறுமை வாழ்க்கை, இந்த எதிர்கால சந்ததியினர்களுடைய வாழ்க்கையை நாம் சீர்படுத்த வேண்டும் என்றால் நன்மையின் மூலமாக தீமையை தடுக்கக்கூடியவர்களாக, சகிப்புத்தன்மை அல்லாஹ்விற்காக மேற்கொள்ளக்கூடியவர்களாக, கல்வியில அதிகம் கவனம் செலுத்தி இந்த உலகத்திலும் மறுமையிலும் பாக்கியத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கியருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.